நடிகர் விஜய் ஆரம்பித்த கட்சிக்கு இன்னைக்கு தேர்தல் ஆணையமானது அங்கீகாரம் கொடுத்திருக்குது. அதை எப்படி பார்க்கிறீங்க? நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சினிமா உலகில் ஒரு ஜொலிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர் ரசிக்கிறாங்க. நிறைய பேர் அரசியலுக்கு வரணும்னு விரும்புறாங்க. அவரால் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தா கண்டிப்பா சந்தோஷம் தான். மறுமலர்ச்சி திமுக சந்தோஷம் தான். உங்களை மாதிரி பத்திரிகையாளர் மக்கள் மாதிரி எனக்கு சந்தோஷம் தான். அவரு அன்னைக்கு கொடியை அவருடைய இயக்கத்துடைய கொடியை அறிமுகப்படுத்தும் பொழுது எங்களுடைய இயக்கத்தின் முக்கியமான கொள்கைகள் என்னன்னா சமூக நீதி, மதசார்பின்மைன்னு சொல்லியிருக்கிறாரு. அது திராவிட இயக்கங்களின் சித்தாந்தங்கள், கொள்கைகள் வரவேற்கிறோம் என்று நான் சொன்னேன். நான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சொல்றேன் நான். ஆனா நடைமுறை அரசியல் அவர் நல்லது நினைக்கலாம். ஆனா நடைமுறை அரசியல் ரொம்ப கஷ்டம். 4 வருஷமா நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். இவ்வளவு கஷ்டங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருக்கு நடைமுறை அரசியல். இதெல்லாம் கடந்து அவர் வரணும். அடுத்த ஒரு மாநாட்டில் அவருடைய கட்சியுடைய நிலைப்பாடு, கொள்கைகளை பத்தி விரிவா சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா அவருடைய நல்லபடியா சொல்வார் நான் எதிர்பார்க்கலாம். சகோதரர் பத்திரிகை நிருபர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். மகாவிஷ்ணு என்ற நபர் அவருடைய ஆன்மீக சொற்பொழிவு பள்ளிக்கல்வி நம்முடைய தமிழ்நாட்டு ஒரு அரசு பள்ளியில் நடந்திருக்குங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நான் முதல்ல நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் கிட்ட நான் தெரிவிக்க வேண்டியது, அந்த நபர் மகாவிஷ்ணு ஆற்றியது ஆன்மீக சொற்பொழிவு அல்ல, அது சனாதன சொற்பொழிவு. ஆன்மீக சொற்பொழிவு பொறுத்தவரைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் நல்லதுதான், வள்ளலாருடைய இதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஆன்மீக சொற்பொழிவு கிடையாது, சனாதன சொற்பொழிவு. இந்து மதம் வேறு, இந்து மதத்தை வைத்து பிழைப்பு நடத்துவர்கள் வேறு. இந்த நபர் பொறுத்தவரைக்கும் மகாவிஷ்ணு என்பவர் அவரு தன்னைத்தானே கடவுள் சொல்றாரு, கடவுளின் அவதாரம் சொல்றாரு. 60 வயசு 70 வயசுக்காரன் ஒரு காலில் விழுகிறார். இதுதான் ஆன்மீகமா? நான் கேட்கிறேன். அது சனாதனம். எப்படி ஒரு 60-70 வயசு முதியவர் ஒரு காலில் விழுகிறார், அதை அவர் பார்த்து ஆசீர்வாதம் பண்றார். இவர் யாரு? அது மாத்திரம் இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, மந்திரம் ஓதுனா மேல இருந்து அக்னி மலை வரணுமா, மந்திரம் ஓதுனா இங்கிருந்து அங்க பறந்து போலாமா? இது எப்படி பள்ளி மாணவர்கள் பேசுற பேச்சு? அது இதுதான் சனாதனம் பேச்சு. நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். நான் இந்து மதம் வேறு, சனாதனம் வேறு. இந்து மதத்தை நாங்க வெறுக்கல, எதிர்க்கல. நாங்க சனாதனத்தில் இருக்க மூட நம்பிக்கைகள், நீங்க விதவைகள் உடன்கட்டை ஏற சொல்றது சனாதனம், பெண்கள் கல்வி கற்க கூடாது சொல்றது சனாதனம், பெண்கள் வீட்டை விட்டே போகக்கூடாது சொல்றது சனாதனம். இது போன்ற மூட நம்பிக்கைகள் சனாதனத்தில் இருக்கு. இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு சித்தாந்தங்கள், மூட நம்பிக்கையை பரப்புறவங்களை தான் நம்ம சனாதன சொற்பொழிவாளர் சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு சனாதன சொற்பொழிவு தான் அன்னைக்கு மகாவிஷ்ணு ஆற்றிய சொற்பொழிவு. அவர் மகாவிஷ்ணு கிடையாது, மகா பொய்யர் தான் சொல்லுவேன்.